தோள் மட்டத்திலே கையை திருப்பி கைகளை மேலே கொண்டு சென்று சர்வதேச யோகா தினம் நிறைவு செய்துவிட்டு இடது பக்கத்தாலே ஒரு தடவை சுற்றுதல் வேண்டும். உண்மையிலே யோகா என்பது அனைவருக்கும் மிக முக்கியமானது. இப்பொழுது குதிக்கால்களை பதித்து உங்களுடைய வலது காலை முன்னே நிறுத்திக் கொள்ளுங்கள். வஜ்ராசன நிலைக்கு வருகை தருகிறீர்கள். இந்த இடத்திலே இந்திய துணை தூதரகம் எங்களையும் அழைத்தது. நிறைவு செய்து கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே எடுத்து இந்த ஆசன பயிற்சிகளுக்கு முன்பாக சில உடல் தளர்வு பயிற்சிகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதற்கு வசதியாக எல்லோரும் மெதுவாக எழுந்து நின்று கொள்ளுங்கள். தோல் மூட்டுகளை முன்பக்கமாக சுற்றுதல் வேண்டும். நிறைவு செய்துவிட்டு தோல் மூட்டுகளை பின்பக்கமாக சுற்றுதல் வேண்டும். தலையை பின்பக்கமாக பதித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தலையை முன்னே கொண்டு வாருங்கள். உங்களுடைய தலையை ஒரு தடவை வலது பக்கத்தாலே சுற்றுதல் வேண்டும். நிறைவு செய்துவிட்டு இடது பக்கத்தாலே ஒரு தடவை சுற்றுதல் வேண்டும். இப்பொழுது நிறைவு செய்து கொள்வோம். அடுத்ததாக நாங்கள் தடாசனம் செய்ய இருக்கின்றோம். கால்களை சற்று அகட்டி வைத்து நேராக நிமிர்ந்து நின்று கொள்ளுங்கள். இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் ஒரே நேரத்திலே செய்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது ஆரம்பிங்கள். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து கைகளை திருப்பி கைகளை முன்பக்கமாக தள்ளி உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று குதிக்கால்களையும் மேலே உயர்த்தி வைத்திருத்தல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இப்பொழுது குதிக்கால்களை பதித்து இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே கொண்டு வருதல் வேண்டும். இடது காலை சற்று முன்னே வைத்து வலது முழங்காலை மடித்து அதன் பின்னர் இடது முழங்காலை மடித்து அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய வலது காலை முன்னே நிறுத்திக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் இடது காலை முன்னே நிறுத்திக் கொள்ளுங்கள். கால்களை மடித்து சுகாசன நிலைக்கு வருகிறீர்கள். உள்மூச்சுடன் கைகளை உயர்த்தியவாறு வந்து தோள் மட்டத்திலே கையை திருப்பி கைகளை மேலே கொண்டு சென்று கும்பிட்ட நிலையிலே ஆடாமல் அசையாமல் வைத்தல் வேண்டும். முழங்கைகளை நிமித்தி வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். இரண்டு கைகளையும் முன்னங்கால்களின் மீது உங்களால் முடிந்தளவு வளைய முடியும். இந்த நிலையிலே சாதாரண சுவாசத்தை கடைபிடிக்க முடியும். உள்மூச்சுடன் கைகளை மேலே கொண்டு சென்று வெளிமூச்சுடன் இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே விட்டுக் கொள்ளுங்கள். கால்களை மடித்து சுகாசன நிலைக்கு வருகை தருகிறீர்கள். இதனை தொடர்ந்து நாங்கள் செய்ய இருக்கின்ற ஆசனம் அர்த்த உஷ்டாசனம். உஷ்டாசனத்தை அறநிலையிலே செய்தலாகும். இதற்கு வசதியாக உங்களுடைய இரண்டு கால்களையும் நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கைகளையும் பக்கவாட்டிலே வைத்துக் கொள்ளுதல். வலது காலை மடித்து பின்னே வைத்துக் கொள்ளுதல். அதன் பின்னர் இடது காலை மடித்து பின்னே வைத்துக் கொள்ளுதல். வஜ்ராசன நிலைக்கு வருகை தருகிறீர்கள். இப்பொழுது கால்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். வலது காலை முன்னே நோக்கி இடது காலை முன்னே நோக்கி அர்த்த ஞான முத்திரை நிமிர்ந்திருந்தவாறு தீர்க்க சுவாசம்.
கைகளை கீழே விட்டு சாதாரண நிலைக்கு வருகிறீர்கள். A beautiful inauguration of the 11th International Day of Yoga. I would like to express my sincere gratitude to everyone who has contributed to making today such a memorable and a meaningful occasion. As we all know, the theme for this 11th International Day of Yoga, One Health, One Earth, beautifully reflects our Honorable Prime Minister's vision of yoga as a transformative practice, not only for personal health, but also for inner peace. And this theme also inspires us to build a more connected and a compassionate society. On behalf of Consulate General of India, I would like to extend a heartfelt thank you to our chief guest, Mr. Tejasvi Surya, Honorable Member of Parliament, for gracing us with your presence today. Join us near the stage for a group photograph. இன்றைய தினம் சர்வதேச யோகா தினம். இந்தியாவுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு 11 வருஷம் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அதனுடைய தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்திய கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது. திருவள்ளுவர் யாழ்ப்பாணம் கலாச்சார மன்றத்திலே சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலே யோகா என்பது அனைவருக்கும் மிக முக்கியமானது. நாங்கள் கூட கனகாலம் அதை செய்யவில்லை. இப்பொழுது இன்று ஒரு பரிச்சாத்தமாக செய்து பார்த்த பொழுதுதான் தெரிகின்ற உடலில் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன, உடல் உடல் இலகுவாக இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு அரமணத்தியால பயிற்சி மகிழ்வை தந்திருக்கின்றது. நாங்கள் இந்த யோகா செய்வதற்கூடாக நீண்ட காலமாக வேலையில் ஈடுபட்டு ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கின்ற பொழுது இது எங்களுக்கு ஒரு ரிலீஸை தருகின்றது. அதே போன்று உடலிலே காணப்படுகின்ற நரம்புகள், நாளங்கள், தசைகளுடைய குறிப்புகள், அதனுடைய செயல்பாடுகளுக்கு புத்துக்கம் கொடுப்பதாக இந்த யோகா அமைகின்றது. எனவே நான் நினைக்கிறேன் இந்த யோகாவை அனைவரும் ஒரு நாளும் காலையில் சிறிது நேரமாக செய்தால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் புத்துணர்ச்சி தரும் என்று நம்புகிறேன். இந்த இடத்திலே இந்திய துணை தூதரகம் எங்களையும் அழைத்தது. அதற்கு நான் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி.